வணக்கம். ஆன்மீக செய்திகள். விருதுநகர் மாவட்டம் வத்திராயிருப்பு சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் கோயிலில் ஆனி மாத பிரதோஷம் மற்றும் பௌர்ணமியை முன்னிட்டு பக்தர்கள் கோயிலுக்கு செல்ல வனத்துறை அனுமதி வழங்கியுள்ளது. இன்று முதல் வரும் 30ஆம் தேதி வரை 4 நாட்களுக்கு பக்தர்கள் தரிசனத்திற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இன்று பிரதோஷத்தை முன்னிட்டு பல்வேறு மாவட்டங்களில் இருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கோயில் அடிவார பகுதியில் குவிந்தனர். காலை 6 மணிக்கு கோயில் கேட் திறக்கப்பட்டு பக்தர்கள் மலையேற அனுமதிக்கப்பட்டனர். நீண்ட வரிசையில் காத்திருந்த பக்தர்கள் மலையேறி சென்று சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். காலை 10 மணி வரை மட்டுமே பக்தர்களுக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. மாலை 4 மணிக்குள் அடிவாரம் வந்துவிட வேண்டும். இரவில் தங்குவதற்கு அனுமதி கிடையாது என வனத்துறை அறிவித்துள்ளது. திருச்சி உறையூர் பாண்டமங்கலம் மாரியம்மன் கோயில் கும்பாபிஷேக யாக பூஜைகள் கடந்த 23ஆம் தேதி துவங்கியது. இன்று 4ஆம் கால யாக பூஜைகள் நிறைவு பெற்று மங்கள வாத்தியங்கள் முழங்க யாகசாலைகளில் இருந்து கடம் புறப்பாடானது. சிவாச்சாரியர்கள் வேத மந்திரங்கள் முழங்க மாரியம்மன், விநாயகர், சுப்பிரமணியர், நவகிரக பகவான், கருப்பசாமி மற்றும் பச்சாயி அம்மன் பரிவார மூர்த்திகளின் கோபுர கலசங்களுக்கு புனித நீர் ஊற்றி கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. விழாவில் உறையூர் சுற்று வட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று தரிசனம் செய்தனர். ஏற்பாடுகளை பாண்டமங்கலம் கிராம மக்கள் மற்றும் கோயில் பணியாளர்கள் செய்தனர். அன்னதானம் வழங்கப்பட்டது. அனுஷத்தின் அனுகிரகம் அமைப்பு சார்பில் மதுரை கூடல் நகரில் ஸ்ரீ காஞ்சி மகாபெரியவர் கோயில் மற்றும் பிரார்த்தனை மையம் திறக்கப்பட்டது. மதுரை SS காலனியில் செயல்பட்டு வந்த இக்கோயில் மதுரை ஆணையூர் மெயின் ரோடு உழவர் சந்தை எதிரே வஉசி தெருவில் உள்ள மையத்திற்கு மாற்றப்பட்டு திறப்பு விழா நடைபெற்றது. மதுரை அனுஷத்தின் அனுகிரகம் நிறுவனர் நெல்லை பாலு வரவேற்றார். கிழக்கு தொகுதி தாவேக MLA கார்த்திகேயன் தலைமை வகித்தார். நடிகர் வையாபுரி முன்னிலை வகித்தார். ஆடிட்டர் சேது மாதவா, ஸ்ரீ அம்மா கேட்டரிங் உரிமையாளர் கிருஷ்ணய்யர், ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்புத்துறை அரசு வழக்கறிஞர் சொக்கலிங்கம், ABC தலைவர் சண்முகம் உட்பட பலர் பங்கேற்றனர். ஸ்ரீ மகாபெரியவர் கோயிலை முன்னாள் அமைச்சர் உதயகுமார் திறந்து வைத்தார். முன்னதாக சிறப்பு ஹோமம் நடைபெற்றது. மாலையில் ஸ்ரீ மகாபெரியவரின் அனுஷ உற்சவத்தை ஒட்டி சந்தோஷ் சாஸ்திரிகள் தலைமையில் வேத விற்பனர்களால் ஸ்ரீ மகாபெரிய விக்கிரகம் மற்றும் வெள்ளி பாதுகைக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. ஸ்ரீ காஞ்சி பெரியவர் பிரார்த்தனை மையத்தில் மாதந்தோறும் அனுஷ நட்சத்திர வைபவம் மற்றும் வியாழந்தோறும் குருவார பூஜை நடக்கிறது. ஜூலை 6 முதல் 19ஆம் தேதி வரை ஸ்ரீ மகாபெரியவர் கோயிலில் திருச்சி கல்யாணராமன் கம்பராமாயணம் தொடர் சொற்பொழிவு நடக்கிறது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டை மதுரை அனுஷத்தின் அனுகிரகம் நிறுவனர் நெல்லை பாலு செய்திருந்தார்.